ஹாய் குட்டீஸ், நன்னடி கதைகள் சேனல்ல இன்னைக்கு சிங்கத்திற்கு உதவிய சுண்டலி அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு அழகான காடு. அங்கு பல வகையான விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அங்கு ஒரு சிங்கமும் இருந்தது. அந்த சிங்கம் தினமும் வேட்டையாடிவிட்டு மதிய வேளையில் ஒரு மரத்தடியில் வந்து உறங்கும். மற்ற விலங்குகள் எல்லாம் சிங்கத்திற்கு அருகில் செல்லவே அச்சப்படும். ஆனால் ஒரு சுண்டலி ஓடி வந்து சிங்கம் தூங்கும் போது சிங்கத்தின் மேல் ஏறி குதித்து விளையாடியது. இதை மற்ற விலங்குகள் ஆச்சரியத்தோடு பார்த்தன. மற்றொரு நாள் ஒரு மதிய வேளையில் சிங்கம் வழக்கம் போல் வேட்டையாடச் சென்றது. அப்போது அங்கே துள்ளி குதித்து கொண்டிருந்த ஒரு மானை வேட்டையாடியது. மானை வேட்டையாடிய பின்பு சிங்கம் அங்கிருந்து புறப்பட்டது. தனக்கு பிடித்த அந்த மரத்தடியில் சென்று உறங்க ஆரம்பித்தது. அந்த சுண்டலி மீண்டும் அங்கு வந்தது. உறங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மேல் ஏறி குதித்து விளையாடியது. இதை அருகிலிருந்து ஒரு நரி பார்த்து கொண்டிருந்தது. மற்ற எல்லா விலங்குகளும் நெருங்கவே பயப்படும் சிங்கத்தின் மேல் இந்த சுண்டலி ஏறி குதித்து விளையாடுவது நரிக்கு பிடிக்கவில்லை. நரி எதற்காக சிங்கத்தின் மேல் விளையாடுகிறாய் என்று சுண்டலியிடம் கேட்டது. சுண்டலி எதுவும் சொல்லாமல் சிரித்துக்கொண்டு அங்கிருந்து துள்ளி குதித்து சென்றது. சற்று நேரம் கழித்து சிங்கம் தூங்கி எழுந்தது. அப்போது நரி சிங்கத்தின் அருகில் சென்று, சிங்கராஜாவே வணக்கம். நீங்கள் தினமும் தூங்கும் போது ஒரு சுண்டலி இங்கு வந்து உங்கள் மேல் ஏறி நடனமாடுகிறது. உங்கள் மேல் அந்த எலிக்கு பயமே இல்லை என்று சொன்னது. இதை கேட்டதும் சிங்கத்திற்கு கடும் கோபம் வந்தது. அந்த எலியை என்ன செய்கிறேன் பார் என்றது. மறுநாள் மதிய வேளையில் சிங்கம் மரத்தின் கீழ் வந்து ஓய்வெடுத்துக் கொண்டது. ஆனால் இந்த முறை நிஜமாகவே சிங்கம் தூங்கவில்லை. சுண்டலி வரட்டும் என்று நினைத்து தூங்குவது போல் பாவனை செய்தது. சுண்டலியும் அங்கு வந்தது. சிங்கத்தின் மேல் ஏறி குதித்து விளையாடத் தொடங்கியது. ஆனால் சிங்கம் சட்டென்று எழுந்து எலியின் வாலை பிடித்தது. எவ்வளவு கொழுப்பு இருந்தால் என் மேல் வந்து விளையாடுவாய்? என் மேல் பயமே இல்லை உனக்கு. நீதான் என் மாலை உணவு. நான் உன்னை சாப்பிடப் போகிறேன் என்று சிங்கம் கர்ஜித்தது. ஆனால் எலியோ சிங்கத்திடம், என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் இப்படி செய்துவிட்டேன், என்னை விட்டு விடுங்கள் என கெஞ்சியது. மேலும் அது சிங்கத்திடம், நீங்கள் என்னை கொல்லாமல் விட்டால் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு என் நன்றியை திருப்பிச் செலுத்துவேன் என்றது. சிங்கமோ, இவ்வளவு சிறிய உடம்பை வைத்துக்கொண்டு நீ எனக்கு உதவ போகிறாயா என்று எலியை பார்த்து ஏளனம் செய்தது. ஆனால் பரவாயில்லை, பிழைத்து போ என்று எலியை விட்டு விட்டது. எலியும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓடியே போனது. சில நாட்களுக்கு பின் ஒரு நாள் அந்த சிங்கம் இரை தேடச் சென்றது. அப்போது ஒரு வேடன் வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. வேடன் சிங்கத்தை கொண்டு செல்ல கூண்டு எடுத்து வருவதற்காக சென்றான். வலையில் அகப்பட்ட சிங்கம் பலமாக கர்ஜித்து அழுதது. அப்போது சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு அந்த சுண்டலி அங்கு வந்தது. சிங்கராஜாவே என்ன ஆயிற்று என்று கேட்டது. சிங்கம் தான் மாட்டிக்கொண்டதை சொன்னது. அப்போது எலி, கவலைப்படாதீர்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு சிங்கம் அகப்பட்டிருந்த அந்த வலையை தன் பற்களால் கடிக்க ஆரம்பித்தது. பின்பு முழுவதுமாக கடித்து வலையை அகற்றியது. பின்பு சிங்கமும் எலியும் அங்கிருந்து புறப்பட்டன. சிங்கம் எலி தன்னை காப்பாற்றியதற்கு நன்றி சொன்னது. அதன்பின் சிங்கமும் சுண்டலியும் நண்பர்களாக இருந்தன. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம யாரையுமே உருவத்தை பார்த்து ஏளனம் செய்யக்கூடாது. மற்றொரு நன்னறி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நன்னறி கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.